Blessing and the Bread Sacrament Prayer. O God, the Eternal Father, we ask in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the Eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the Eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the Eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் வனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனை உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி கிங்டம் கம், they will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கும் மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. First Timothy chapter 2 verse 1 to 15. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 முதல் 15 வசனம் வரை. வசனம் 1. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷனுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். I exhort therefore that and first of all the supplications, prayer, intercessions and give of thanks be made for all men. வசனம் 2. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். For kings and for all that are in the authorities, that we may lead and the good and the prescribable life in all the gladness and the honesty. வசனம் 3. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கும் முன்பாக அது நன்மையும் பிரியமாயிருக்கிறது. For this is the good and the acceptable in the sight of God your Savior. வசனம் 4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர்
பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். Who will have all man to be saved and to come unto the knowledge of this truth. வசனம் 5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. For there is the one God and the one mediators between God and man, the man Christ Jesus. வசனம் 6. எல்லா மனுஷரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்குகிறது. Who given himself and the reason for all to be and testified in due time. வசனம் 7. இதற்காகவே நாம் பிரசங்கிக்கவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்ட இருக்கிறான். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன். Whereunto I am ordinate a preacher and an apostle, and I speak the truth in Christ, and lie not, and teacher of the Gentiles in the faith and the virtue. வசனம் 8. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளையும் உயர்த்தி எல்லா இடங்களையும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். I will therefore that a man and pray everywhere and lifting up holy hands without fear and the disabiliting. வசனம் 9. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னிலாவது முத்தங்களினாலாவது வெளியேறப்பெற்ற வஸ்திரங்களினாலாவது தங்களையே அலங்கரியாமல் in link and manners also that women adorn themselves in the modest apparel within the shemarfections and the sobriety, not with the brilliant ear or gold or the parlor or the costly harry. வசனம் 10. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவபக்தி உள்ளவர்களென்றும் சொல்லிக்கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். But rich and became a woman and professing godliness with good work. வசனம் 11. ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடும் கற்றுக்கொள்ள கடவுள். Let the woman learn in the silence with all the subjection. வசனம் 12. உபதேசம் பண்ணவும் புருஷன் மேலே அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவும் கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். But I suffer not an woman to the teach and nor to the usurp authority over the man, but to be in the silence. வசனம் 13. எண்ணத்தினாலே எனில் முழுவதும் ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். For the Adam was the first form made, then Eve. வசனம் 14. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளோ வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். And Adam was not an deceived, but the woman being the deceived was in the transgression. வசனம் 15. அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டு இருந்தால் பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். Notwithstanding she shall be the saved in the childbearing if they continues in the faith and the charity and the holiness with sobriety. அப்போ பெண் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து பிள்ளை பெற்று
இருந்தால் மட்டும்தான் அவள் பரிசுத்தத்திலும் நிலைத்து கொண்டிருந்தாள், அன்பிலும். அப்படி இருந்த தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலைத்து கொண்டிருந்தாள். இவள் அப்படி வழி விலகி இருந்தாலும் கடவுள் அவளை பற்றி மேன்மையாக தான் சொல்கிறார். ஹூமேன் இதில் என்ன போட்டிருக்குன்னா, மேலும் ஆதலால் வஞ்சிக்கப்படவில்லை, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளும் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தால் கூட தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தாள். பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். இதுதான் சொல்கிறாரு முக்கியமான விஷயம். அவள் ஏமாந்துருந்தாலும் ஆனால் அவள் எல்லாத்துலேயும் உண்மையாக இருந்தாள். ஸ்திரீ இப்பயும் அதே தான், எல்லா ஸ்திரீகளும் அதே தான் இருக்காங்க, அதே கேட்டகரி தான். இதுதான் நான் உறுதிப்படுத்துகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சாபட் டே. இன்றைக்கி சுத்தமாக நம்ம நாளைக்கு ஆயத்தமாகி நாளைக்கு நம்ம சபைக்கு போகணும். நாளைக்கு தினத்தில் பொருள் எதையும் நம்ம பையிங் பண்ணாமல் இன்றைக்கி பை பண்ணி வச்சுக்கணும். இன்றைக்கி ஃபுட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம் ஃபாலோ மீ. பார்ப்போம். நமது நவீன காதுகளுக்கு இது கர்த்தருடைய நாமத்தை மரியாதையின்றி பயன்படுத்துவதற்கு எதிரான தடையாக தெரிகிறது. அந்த கட்டளை அதை உள்ளடக்கியது, ஆனால் அதன் உத்தரவு இன்னும் ஆழமானது. எடுத்துக்கொள் என்று மொழிபெயர்க்கப்பட்ட எபிரேய வார்த்தையின் அர்த்தம் எடுத்துச் செல் அல்லது எடுத்துச் செல், அதாவது ஒரு தனிநபர் அல்லது குழுவுடன் தன்னை அடையாளப்படுத்தும் ஒரு பதாகையை போல. வீணானது என்று மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தையின் அர்த்தம் வெற்று அல்லது ஏமாற்றும். கர்த்தருடைய நாமத்தை வீணாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற கட்டளையின் அர்த்தம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நன்கு பிரதிநிதித்துவப்படுத்த விரும்பினால் தவிர நீங்கள் அவரை அவரது சீடராக அடையாளம் காணக்கூடாது. உடன்படிக்கைகள் மூலம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் வேண்டுமென்றே மற்றும் படிப்படியாக எடுத்துக்கொள்ளும்போது நாம் அவருடைய சீடர்களாகி அவரை நன்கு பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவுடனும் நமது பரலோக தகப்பனுடனும் உள்ள நமது உறவு மாற்றப்பட்டதால் உடன்படிக்கை பாதையில் நிலைத்திருக்க நமது உடன்படிக்கைகள் நமக்கு சக்தியை தருகின்றன. நாம் ஒரு உடன்படிக்கை பிணைப்பால் அவர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளோம். உடன்படிக்கை பாதை ஆலய ஆஸ்தி போன்ற ஆலயத்தின் நியமங்களுக்கு வழிவகுக்கிறது. ஆஸ்தி என்பது கடவுளுடன் நம்மை முழுமையாக இணைக்கும் புனித உடன்படிக்கைகளின் பரிசாகும். இந்த அருளுதவியில் முதலில் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்க பாடுபடுவதற்கும், இரண்டாவதாக உடைந்த இதயத்துடனும் நொறுங்கிய மனப்பான்மையுடனும் மனந்திரும்புவதற்கும், மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை வாழ்வதற்கும் நாம் உடன்படிக்கை செய்கிறோம். அவரில் விசுவாசம் வைப்பதன் மூலமும் இரட்சிப்பு மற்றும் மேன்மையின் கட்டளைகளை பெறும்போது கடவுளுடன் உடன்படிக்கைகளை செய்வதன் மூலமும் நம் வாழ்நாள் முழுவதும் அந்த உடன்படிக்கைகளை கடைபிடிப்பதன் மூலமும் கடவுளையும் அண்டை வீட்டாரையும் நேசிப்பதற்கான 2 பெரிய கட்டளைகளை வாழ முயற்சிப்பதன் மூலமும் இதை செய்கிறோம். நான்காவது, கற்புச் சட்டத்தை கடைபிடிப்பதற்கும், ஐந்தாவது, தம்முடைய திருச்சபையை கட்டியெழுப்ப நம்மையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும் அனைத்தையும் அர்ப்பணிப்பதற்கும் நாம் உடன்படிக்கை செய்கிறோம். ஆலய உடன்படிக்கைகளைச் செய்து கைக்கொள்வதன் மூலம் கர்த்தருடைய நோக்கங்களை பற்றி மேலும் அறிந்து கொள்கிறோம், பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறுகிறோம், நம் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை பெறுகிறோம். நாம் நிரந்தரமான அறியாத குழந்தைகளாக இருக்கக்கூடாது என்பதற்காக நமது சீஷத்துவத்தில் முதிர்ச்சியடைகிறோம். மாறாக நாம் ஒரு நித்திய கண்ணோட்டத்துடன் வாழ்கிறோம். கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் சேவை செய்ய அதிக உந்துதல் பெறுகிறோம். மரணத்தில் நமது நோக்கங்களை நிறைவேற்ற அதிக திறனை பெறுகிறோம். நாம் தீமையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறோம், மேலும் சோதனையை எதிர்க்கவும்
தடுமாறும் போது மனந்திரும்பவும் அதிக சக்தியை பெறுகிறோம். நாம் தடுமாறும் போது கடவுளுடனான நமது உடன்படிக்கைகளின் நினைவுகள் பாதைக்கு திரும்ப நமக்கு உதவுகின்றன. கடவுளின் சக்தியுடன் இணைவதன் மூலம் நாம் நமது சொந்த போரோரோகாவாக மாறுகிறோம். உலக ஓட்டத்திற்கு எதிராக நம் வாழ்நாள் முழுவதும் மற்றும் நித்தியங்களுக்குள் செல்ல முடியும். இறுதியில் உடன்படிக்கை பாதை மேன்மைக்கும் நித்திய ஜீவனுக்கும் வழிவகுக்கும் என்பதால் நமது விதிகள் மாற்றப்படுகின்றன. ஞானஸ்நான தொட்டிகளிலும் கோயில்களிலும் செய்யப்பட்ட உடன்படிக்கைகளை கடைப்பிடிப்பது மரணத்தின் சோதனைகள் மற்றும் மனவேதனைகளை தாங்கும் வலிமையையும் நமக்கு வழங்குகிறது. இந்த உடன்படிக்கைகளுடன் தொடர்புடைய கோட்பாடு நமது பாதையை எளிதாக்குகிறது மற்றும் நம்பிக்கை, ஆறுதல் மற்றும் அமைதியை வழங்குகிறது. எனது தாத்தா பாட்டி லீனா சோஃபியா மற்றும் மார்ட்ஸ் லியாண்டர் என்லண்ட் ஆகியோர் 1912 பின்லாந்தில் திருச்சபையில் சேர்ந்தபோது அவர்களின் ஞானஸ்நான உடன்படிக்கையின் மூலம் கடவுளின் சக்தியை பெற்றனர். பின்லாந்தில் உள்ள திருச்சபையின் முதல் கிளையின் ஒரு பகுதியாக இருப்பதில் அவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். 5 ஆண்டுகளுக்குப் பிறகு லீனா தங்கள் 10வது குழந்தையுடன் கர்ப்பமாக இருந்தபோது லியாண்டர் காசநோயால் இறந்தார். அந்த குழந்தை என் தந்தை லியாண்டர் இறந்த 2 மாதங்களுக்குப் பிறகு பிறந்தார். லீனா இறுதியில் தனது கணவரை மட்டுமல்ல, தனது 10 குழந்தைகளில் 7 பேரையும் அடக்கம் செய்தார். ஒரு ஏழை விதவையாக அவள் போராடினாள். 20 ஆண்டுகளாக அவளுக்கு நல்ல இரவு ஓய்வு கிடைக்கவில்லை. பகலில் அவள் தன் குடும்பத்திற்கு உணவு வழங்க போராடினாள். இரவில் இறக்கும் குடும்ப உறுப்பினர்களை அவள் கவனித்துக் கொண்டாள். அவள் எப்படி சமாளித்தாள் என்பதை கற்பனை செய்வது கடினம். லீனா விடாமுயற்சியுடன் இருந்தாள். ஏனென்றால் அவளுடைய இறந்த கணவரும் குழந்தைகளும் நித்தியத்தின் மூலம் அவளுடையதாக இருக்க முடியும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். நித்திய குடும்பங்களின் ஆசீர்வாதங்கள் உட்பட ஆலய ஆசீர்வாதங்களின் கோட்பாடு. முத்திரையிடும் சக்தியை அவள் நம்பியதால் அவளுக்கு அமைதியை கொடுத்தது. மரணத்தில் இருந்தபோது அவள் தனது அருளை பெறவில்லை அல்லது லியாண்டருக்கு முத்திரையிடப்படவில்லை. ஆனால் லியாண்டர் தனது வாழ்க்கையில் ஒரு முக்கிய செல்வாக்காகவும் எதிர்காலத்திற்கான அவளுடைய பெரிய நம்பிக்கையின் ஒரு பகுதியாகவும் இருந்தார். 1938 ஆண்டில் லீனா தனது இறந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆலய நியமங்களைச் செய்யக்கூடிய பதிவுகளை சமர்ப்பித்தார். அவற்றில் சில பின்லாந்திலிருந்து சமர்ப்பிக்கப்பட்டன. அவள் இறந்த பிறகு அவளுக்கும் லியாண்டருக்கும் அவளுடைய இறந்த குழந்தைகளுக்கும் மற்றவர்கள் ஆலய நியமங்களைச் செய்தனர். பிராக்சி மூலம் அவளுக்கு அருளப்பட்டது. லீனாவும் லியாண்டரும் ஒருவருக்கொருவர் முத்திரையிடப்பட்டனர். மேலும் அவர்களின் இறந்த குழந்தைகளும் என் தந்தையும் அவர்களுக்கு முத்திரையிடப்பட்டனர். மற்றவர்களைப் போலவே லீனாவும் வாக்குறுதியளிக்கப்பட்டவற்றை பெறாமல் அவற்றை தூரத்திலிருந்து பார்த்து விசுவாசத்தில் இறந்தார். அவற்றை ஏற்றுக்கொண்டார். லீனா தனது வாழ்க்கையில் ஏற்கனவே இந்த உடன்படிக்கைகளை செய்திருப்பது போல் வாழ்ந்தார். தனது ஞானஸ்நான மற்றும் புனித உடன்படிக்கைகள் தன்னை இரட்சகருடன் இணைத்தன என்பதை அவள் அறிந்திருந்தாள். மீட்பரின் பரிசுத்த ஸ்தலத்திற்கான இனிமையான ஏக்கம் அவளுடைய பாழடைந்த இதயத்திற்கு நம்பிக்கையை கொண்டுவர அனுமதித்தாள். லீனா தனது வாழ்க்கையில் துயரங்களை அனுபவிப்பதற்கு முன்பு நித்திய குடும்பங்களைப் பற்றி கற்றுக்கொண்டதை கடவுளின் மிகப்பெரிய இரக்கங்களில் ஒன்றாக கருதினாள். உடன்படிக்கையின் மூலம் அவளுடைய சவால்கள் மற்றும் கஷ்டங்களின் மனச்சோர்வு இழுவை தாங்கி மேலே எழும்ப கடவுளின் வல்லமையை அவள் பெற்றாள். ஞானஸ்நானத்திலிருந்து ஆலயம் வரை மற்றும் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் உடன்படிக்கை பாதையில் நடக்கும்போது இயற்கைக்கு எதிராகச் செல்ல உங்களுக்கு அதிகாரம் அளிப்பேன் என்று நான் உறுதியளிக்கிறேன்.
To our modern ears, this sounds like a prohibition against irreverently using the Lord's name. The commandment includes that, but its injunction is even more profound. The Hebrew word translated as take means to lift up or carry, as one would a banner that identifies oneself with an individual or group. The word translated as vain means empty or deceptive. The commandment to not take the Lord's name in vain can thus mean: you should not identify yourself as a disciple of Jesus Christ unless you intend to represent Him well. We become His disciples and represent Him well when we intentionally and incrementally take on ourselves the name of Jesus Christ through covenants. Our covenants give us power to stay on the covenant path because our relationship with Jesus Christ and our Heavenly Father is changed. We are connected to them by a covenantal bond. The covenant path leads to the ordinances of the temple, such as the temple endowment. The endowment is God's gift of sacred covenants that connect us more fully to Him. In the endowment, we covenant. First, to strive to keep the commandments of God. Second, to repent with a broken heart and contrite spirit. Third, to live the gospel of Jesus Christ. We do this by exercising faith in Him. Making covenants with God as we receive the ordinances of salvation and exaltation, keeping those covenants throughout our lives. And striving to live the two great commandments to love God and neighbor. We covenant, fourth, to keep the law of chastity, and fifth, to dedicate ourselves and everything the Lord blesses us with to build up His church. By making and keeping temple covenants, we learn more about the Lord's purposes and receive a fullness of the Holy Ghost. We receive direction for our lives. We mature in our discipleship so that we do not remain perpetual, unknowing children. Rather, we live with an eternal perspective and are more motivated to serve God and others. We receive increased capacity to fulfill our purposes in mortality. We are protected from evil, and we gain greater power to resist temptation and to repent when we stumble. When we falter, the memory of our covenants with God helps us return to the path. By connecting to God's power, we become our own pororoka, able to go against the flow of the world, throughout our lives and into the eternities. Ultimately, our destinies are changed because the covenant path leads to exaltation and eternal life. Keeping covenants made in baptismal fonts and in temples also provides us with strength to withstand mortality's trials and heartaches. The doctrine associated with these covenants eases our way and provides hope, comfort, and peace. My grandparents Lena Sophia and Mats Leander Renland received God's power through their baptismal covenant when they joined the church in 1912 in Finland. They were happy to be part of the first branch of the church in Finland. Leander died from tuberculosis 5 years later when Lena was pregnant with their 10th child. That child, my father, was born 2 months after Leander's death. Lena eventually buried not just her husband but also 7 of her 10 children. As an impoverished widow, she struggled. For 20 years she did not get a good night's rest. During the day, she scrambled to provide food for her family. At night, she took care of dying family members. It is hard to imagine how she coped. Lena persevered because she knew that her deceased husband and children could be hers through the eternities. The doctrine of temple blessings, including that of eternal families, brought her peace because she trusted in the sealing power. While in mortality, she neither received her endowment nor was she sealed to Leander. But Leander remained a vital influence in her life and part of her great hope for the future. In 1938, Lena submitted records so that temple ordinances could be performed for her deceased family members,
some of the earliest submitted from Finland. After she died, temple ordinances were performed by others for her, Leander, and her deceased children. By proxy, she was endowed, Lena and Leander were sealed to each other. And their deceased children and my father were sealed to them. Like others, Lena died in faith, not having received the promises, but having seen them afar off, was persuaded of them and embraced them. Lena lived as though she had already made these covenants in her life. She knew that her baptismal and sacramental covenants connected her to the Savior. She let the sweet longing for the Redeemer's holy place bring hope to her desolate heart. Lena considered it one of God's great mercies that she learned about eternal families before experiencing the tragedies in her life. Through covenant, she received the power of God to endure and rise above the depressive pull of her challenges and hardships. As you walk the covenant path, from baptism to the temple and throughout life, I promise you power to go against the nature. Next book, Amish. கிங் இப்போது பெய்லியை பற்றி மிகவும் பெருமைப்படுவார். சர்வீஸ் குழுவினர் அன்றைய மதிய உணவை மேஜையில் வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் நண்பகலுக்கு சற்று முன்பு. மதிய உணவு படப்பிடிப்பு தளத்திலிருந்து சற்று தொலைவில் ஒரு நீண்ட மேஜையில் தோன்றியது. படப்பிடிப்பின் போது நேரம் இருக்கும் போது யார் வேண்டுமானாலும் சென்று ஒரு கடி சாப்பிடலாம். என் வயிறு சத்தமிட்டது. பேலி மிட்டாய்கள் செய்வதை பார்த்தது எனக்கு இன்னும் பசியை ஏற்படுத்தியது. உணவு மேஜையை பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், திகைப்பூட்டும் எண்ணிக்கையிலான தேர்வுகள். குழுவில் உள்ள அனைவரும் 2 மடங்கு அதிகமாக சாப்பிட்டாலும் அடுத்த நாளுக்கு போதுமான அளவு மிச்சம் இருக்கும். ஆனால் அடுத்த நாள் எப்போதும் ஏதாவது புதிதாக இருக்கும். மீதமுள்ளவற்றை அவர்கள் என்ன செய்தார்கள்? அமிஷ்கள் இவ்வளவு உணவை ஒருபோதும் வீணாக்க விடமாட்டார்கள். அது அண்டை வீட்டாருக்கும் சர்ச் உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வழங்கப்படும். எல்லோரும் நிறைய உணவுடன் வீட்டிற்கு செல்வார்கள். அந்த நேரத்தில் உணவு மேஜையில் யாரும் இல்லை, அதனால் நான் அதை சாப்பிட ஆரம்பித்தேன். அதில் எவ்வளவு தீண்டப்படாமல் இருந்தது என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. பேகல்கள் இருப்பதைக் கண்டு நான் கூச்சலிட்டேன். நான் ஒரு பேகல்ஸை எடுத்து பாதியாக வெட்டி கிரீம் சீஸ் மற்றும் லோக் சேர்த்து கொஞ்சம் சாப்பிட்டேன். ஹோம்ஸ் கவுண்டியில் நான் இதுவரை சாப்பிட்டதிலேயே இது சுவையாக இருந்தது, அதனால்தான் எனக்கு அது பிடித்திருந்தது என்று நினைக்கிறேன். தயாரிப்பு தொடங்கியதிலிருந்து நான் ஒவ்வொரு நாளும் ஒன்றை சாப்பிட்டு வருகிறேன். King would be so proud of Bailey now. The service crew had already put lunch out on the table for the day. A little before noon every day. Lunch just appeared on a long table just off the set and anyone could go and grab a bite while they had time during the filming. My stomach rumbled. And watching Bailey make candies had only made me hungrier. Another interesting thing about the food table was the startling number of choices. Even if everyone on the crew ate twice their fill, there would be more than enough left over for the next day, but the next day there was always something new. What did they do with the leftovers? The Amish would never let this much food go to waste. It would be given to neighbors, church members, and friends. Everyone would go home with plenty. There was no one at the food table at the moment, so I inched over to it. I couldn't believe how much of it was untouched. I was tickled to see that there were bagels. I picked up one of the bagels, cut it in half, added cream cheese and lox, and took a bite.
It tasted like nothing I'd ever eaten in Holmes County, and I think, just for that reason I liked it. I had had one every day since the production started. Next, piano books. பிறப்பில் மிகவும் பணிவாக இருங்கள். 1. உச்சரிப்புகளை சமமாக கைதட்டி பாடலில் உள்ள குறிப்புகளின் தாள பெயர்களைச் சொல்லுங்கள். 2. வலதுபுறத்தில் காட்டப்பட்டுள்ளபடி உங்கள் கைகளை விசைப்பலகையில் வைக்கவும். 3. பாடலை வாசித்து விரல் எண்களை பாடுங்கள். 4. பாடலை வாசித்து பாடல் வரிகளை பாடுங்கள். என்னுடன் வாருங்கள். 1. உச்சரிப்புகளை சமமாக கைதட்டி பாடலில் உள்ள குறிப்புகளின் தாள பெயர்களைச் சொல்லுங்கள். 2. வலதுபுறத்தில் காட்டப்பட்டுள்ளபடி விசைப்பலகையில் உங்கள் கைகளை வைக்கவும். 3. பாடலை வாசித்து விரல் எண்களை பாடுங்கள். இந்த பாடலின் முதல் வரியில் சின்னத்தை தேடுங்கள். இந்த சின்னம் கூர்மையானது என்று அழைக்கப்படுகிறது. இந்த சின்னம் என்பது உங்கள் வலது கையின் கட்டைவிரலால் வெள்ளை சாவியின் வலதுபுறத்தில் உள்ள கருப்பு சாவியை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்பதாகும். வலதுபுறத்தில் விசைப்பலகைக்கு மேலே உள்ள சதுரத்தை பார்க்கவும். 4. கீதத்தை வாசித்து பாடல் வரிகளை பாடுங்கள். Tan humilde al nacer uno. Marque con palmadas los acentos de manera uniforme y diga los nombres rítmicos de las notas del himno. 2. Coloque las manos sobre el teclado en la forma que se muestra a la derecha. 3. 17 Toque el himno y cante los números de los dedos. 4. Toque el himno y cante la letra del mismo. Acompáñame 1. Marque con palmadas los acentos de manera uniforme y diga los nombres rítmicos de las notas del himno. 2. Coloque sus manos sobre el teclado en la forma que se muestra a la derecha. 3. 18 Toque el himno y cante los números de los dedos. Busque el símbolo almohadilla en la primera línea de este himno. Este símbolo se llama sostenido. Este símbolo significa que debe tocar la tecla negra que se encuentra a la derecha de la tecla blanca con el pulgar de la mano derecha. Vea el cuadrado sobre el teclado de la derecha. 4. Toque el himno y cante la letra del mismo. Hello friends. Books, consulate books. ஓரிகனில் 4 பருவங்கள் உள்ளன. இலையுதிர் காலம், குளிர்காலம், வசந்த காலம் மற்றும் புகை. நைக்கினை நிறுவனர் பில் நெட் 85 வயது வருத்தப்படுகிறார். உள்ளே பேசுகிறார். பாலர் தேர்வுகள். குடும்ப அறை, பொம்மை புத்தகம், விருதுகள், கிஃப்ட்ஸ் ஃபுல், நல்ல வீடு பராமரிப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு அந்த ஸ்பெல்லிங் தெரியலன்றதுனால நான் ஃபீல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதான் எனக்கு இப்போ புரிய வந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, தெரியாத ஸ்பெல்லிங்கை இப்போ தமிழில் எனக்கு எல்லா வார்த்தையும் தெரியும். தமிழில் எத்தனை வார்த்தை இருக்கோ அத்தனை வார்த்தைக்கும் அந்த ஒரு எழுத்துக்கள் எல்லாமே எனக்கு தெரியும். அதேமாதிரி ஆங்கிலத்துலேயும் எல்லா வார்த்தைக்கும் எழுத்துக்கள் தெரிஞ்சு அது கூட சேர்த்து
வாசிக்கும் போது ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும்ன்றதான் எனக்கு ஃபீலிங் இப்போ எனக்கு வந்திருக்கு. இது படிக்கும் போதே எனக்கு வந்திருந்தா நான் நல்லா படிச்சிருக்கலாம் போல. ஏன்னா அந்த ஆமேஷ் AMISH ஆமேஷ் இதுக்கு எப்படி நான் ஸ்பெல்லிங் கொடுக்குறது? ஆடாம் ADAM ஆடாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் ஒரு ஸ்பெல்லிங் இப்படி தான் இருக்குன்றது தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அதை சொல்லவும் முடியுன்றதுக்கு நிறைய புத்தகங்களில் வாசிக்கும் போது நம்ம இயல்பாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பிஸ்லரியிலேருந்து 2 கேன் வந்துருச்சு. அவருக்கு இது ஒரு டிப்ஸு. 20 லிட்டர் கேன் தண்ணியும் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அது 300 ரூபா டெபாசிட் பண்ணுமா. ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜோஸோடைய ஆப் ஃபோனில் வந்து புக் பண்ணி பார்த்தோம், வரல. ஆனால் இப்போ வந்திருக்கு. அதுவும் அவர் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாருன்னா புரஷவாக்கத்துலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு டெலிவரி. இப்போ நான் அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னா இவ்வளோ. அது ரொம்ப லாங்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காரு. கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டர் இருக்கும். எல்லா இடத்துலையும் பிரான்ச்சஸ் ஆறணும். அதுக்கு நம்ம வாங்குற மாதிரி நிறைய பேர் வாங்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட், வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.